நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை சிலை போல உட்கார வைத்த ஒரு பாடல். கவிஞர் கண்ணதாசன், இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன், பின்னணி பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் கூட்டணி செய்த மேஜிக். அது என்ன மேஜிக் அப்படின்னு தான் பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐஎம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதுதான் நான் போடுகின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். வாங்க பதிவிற்குள் போகலாம். தமிழ் சினிமாவில் நடிப்புக்கு பெயர் பெற்ற நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை ஒரு பாடல் முழுவதும் நடக்க வைத்தே படமாக்கி அந்த பாடலும் பெரிய ஹிட் பாடலாக அமைந்தது பலரும் அறியாத ஒரு தகவல். அதாவது 1964 ஆண்டு தாதா மராசி இயக்கத்தில் வெளியான திரைப்படம் புதிய பறவை. சிவாஜி கணேசன், சவுகார் ஜானகி, சரோஜா தேவி, எம்.ஆர். ராதா ஆகியோர் நடித்த இந்த திரைப்படத்திற்கு இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன், ராமமூர்த்தி இருவரும் இணைந்து இசையமைக்க அனைத்து பாடல்களையும் கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருந்தார். படத்தின் அனைத்து பாடல்களும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. குறிப்பாக எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும் என்ற பாடல் கவலையின் விரக்தியில் இருக்கும் ஒருவன் அடுத்து என்ன செய்ய வேண்டும், எந்த திசையில் நகர வேண்டும் என்று தெரியாமல் விழித்து கொண்டிருக்கும் போது பாடும் ஒரு பாடல். இந்த பாடலானது இன்றும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. கவிஞர் கண்ணதாசன் எழுதிய இந்த பாடலை பின்னணி பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் தனக்கே உரிய குரலில் சிறப்பாக பாடி அசத்தியிருப்பார். பொதுவாகவே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் தனது படங்களின் பாடல் காட்சிகளில் ஆட்டம் போடுவதும், நடிப்புக்கு ஏற்ற காட்சிகளில் அசாத்தியமாக நடித்து அனைவரையும் திகைப்பில் ஆழ்த்தக்கூடிய ஒருவர். அதனால்தான் நடிகர் திலகம் என்று அழைக்கப்பட்டுள்ளார். அதே சமயம் சில பாடல் காட்சிகளில் சோகத்தின் மையம் என்பதால் நடக்க வைத்தோ அல்லது கை கால்களை அசைக்க வைத்தோ படமாக்கி இருப்பார்கள். ஆனால் ஒரு புது விதமாக எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி என்ற பாடலில் சிவாஜி கணேசன் அவர்கள் தனது முக பாவனைகளால் அசத்தியிருப்பார். இந்த பாடல் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றதற்கு முக்கிய காரணம் இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன், கவிஞர் கண்ணதாசன் என்றாலும் சிவாஜியின் வித்தியாசமான நடிப்பும் இந்த பாடலுக்கு பெரிய வரவேற்பாக அமைந்தது. திரைப்படங்களில் நடிக்க வேண்டும் என்ற ஆசையில் வந்த பின்னணி பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் ஒரு பாடகராகவும், அதே நடிப்புக்காக வந்த இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன் ஒரு இசையமைப்பாளராகவும், சினிமாவில் வசனம் எழுத வேண்டும் என்று வந்த கவிஞர் கண்ணதாசன் ஒரு கவிஞராகவும் மாறி தங்களது துறையில் அசைக்க முடியாத ஆளுமைகளை வளர்த்து கொண்டனர். அந்த வகையில் இந்த பாடலில் சிவாஜியின் நடிப்புக்கு தகுந்தாற் போல பின்னணி பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் தனது குரலில் ஒரு வித்தியாசம் காட்டியிருப்பார். இறுதியாக இந்த பாடலை கேட்ட நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் வெகு நேரம் அசையாமல் அதே இடத்தில் அமர்ந்து மெய் மறந்து கேட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐஎம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.